வணக்கம். மகாராஷ்டிரால தேர்தல் முடிந்து முதலமைச்சராக தேவேந்திர ஃபட்னவிஸ் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. தேவேந்திர ஃபட்னவிஸ் ஒரு மிகப்பெரிய தலைவர் அப்படின்ற பார்வை அங்கெல்லாமே இருக்கு. அவருடைய எதிர்காலம் என்னவாக இருக்க போகிறது? மோடிக்கு ஒரு சேலஞ்சரா அவர் வருவாரா? அப்படின்ற டாக்ஸும் ஆல்ரெடி அங்க தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல மகாராஷ்டிரா அரசியலையும், தேசிய அரசியலையும் பத்தி பேசுறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு மணி நம்மோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார், இப்போ தேவேந்திர ஃபட்னவிஸ் ஒரு இழுபறிக்கு பிறகு முதலமைச்சராக மாறியிருக்காரு. அவருக்கான சவாலா நீங்க எதை பார்க்குறீங்க? நிர்வாகம் ஒரு பெரிய சவால். ஃபர்ஸ்ட்டு நிர்வாக ரீதியான சவால், 2வது அரசியல் ரீதியான சவால் நம்ம பிரிச்சுக்கணும். நிர்வாகம் மிகப்பெரிய சவால். ஏன்னா, அவங்க இலவசங்கள பெரிய அளவுல அள்ளி விட்டுருக்காங்க. அந்த இலவசங்கள அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியாதுன்றது தான் மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய விவரம் அறிந்த அரசு அதிகாரிகளுடைய கருத்தாக இருக்கிறது. மாநிலம் ஏற்கனவே 7,00,000 கோடிக்கு மேல் கடனில் தள்ளாடி கொண்டிருக்கிறது. இப்போ இவங்க ரூ. 1,500 கொடுத்தது ரூ. 2,100 மாற்ற போகிறேன்றாங்க. அதெல்லாம் இனிமேல் அந்த பலனாளிகளை கண்டிப்பாக ட்ரிம் பண்ணுவாங்க, குறைப்பாங்கன்றாங்க. ஏன்னா இவங்க சொல்கிற அந்த அமௌண்ட்டு எல்லாம் ரூ. 1,500 2 கோடி பேருக்கு மாதந்தோறும் கொடுப்பது என்பது கிட்டத்தட்ட ரூ. 3,000 கோடி வருது. இந்த ரூ. 3,000 கோடி மாதந்தோறும் ஆண்டுக்கு 36,000 கோடி. அதில் ரூ. 600 இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இன்னும் ஏறிடும். ஸோ ரூ. 40,000 கோடி மேலே கண்டிப்பாக பணம் கிடையாது. இது கண்ட மேனிக்கு வாக்குறுதிகளை அள்ளி விட்டு சொல்லுவாங்கள்ல, ஒருத்தனை ஏமாற்றணும்னா அவனோட ஆசையை தூண்டணும்னு. அதை தான் அவங்க செஞ்சுருக்காங்க. இது கரெக்டாக ஜூன் மாதம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்த பிறகு, ரிசல்ட் வந்த பிறகு 48 சீட்டில் 31 சீட் அவங்க தோற்ற பிறகு வந்த புத்தி என்னென்னா, நம்ம எப்படியாவது ஆட்சியை தக்க வச்சுக்கணும், கஜானாவை திறந்து விடு, வழக்கம் போல் இந்து முஸ்லீம் கலவரத்தை தூண்டுறியோ இல்லையோ அந்த வெறுப்பை கக்கக்கூடிய பிரச்சாரங்களை பண்ணு. 3வது சோஷியல் இன்ஜினியரிங், ஜாதிகளுக்கு எதிராக, மராத்தாஸுக்கு எதிராக மற்ற ஓபிசிஸ், எஸ்சி, எஸ்டியை கன்சால்டேட் பண்ணு. இந்த மாதிரியான 3-4 விஷயங்களை கவனமாக வச்சாங்க. ப்ளஸ் ஆர்எஸ்எஸ் பார்லிமெண்ட்டில் ஒதுங்கி நின்று ஆர்எஸ்எஸ் அசம்பிளியில் அவங்களுக்கு கச்சை கட்டிக்கிட்டு வேலை செஞ்சது. 70,000க்கும் மேற்பட்ட ஆர்எஸ்எஸ் ஒர்க்கர்ஸ் நூக் அண்ட் கார்னர் போய் பிஜேபிக்காக மகாராஷ்டிராவில் வேலை செஞ்சுருக்காங்க. எல்லா மாவட்டங்கள்லையும் கிட்டத்தட்ட 50 மாவட்டங்களுக்கு மேலே இருக்காங்க. ஃபட்னாவிஸே ஆர்எஸ்எஸோட ப்ராடக்ட் தான். அவர் யங் ஏஜில், அவரோட 27வது வயதில், கரெக்டாக 27 இயர்ஸ் பிஃபோர், அவர் 98ல் ஐ திங்க் சம்வேர் 96 27 வருஷம்னா எப்போ வரும் உங்களுக்கு 97 98ல் அவர் நாக்பூர் மேயரெல்லாம் இருந்திருக்கார். அவர் ரொம்ப ஒரு ஃப்ளாம்பாயண்ட்டுன்னு ஒரு மாதிரி ஒரு ஆடம்பரமாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸோட அவர். ஆர்எஸ்எஸ்ஸால் பயிற்றுவிக்கப்பட்டவர். அவங்க அப்பாவும் ஆர்எஸ்எஸ்காரர். இவர் ஆர்எஸ்எஸ்லேயே சின்ன வயசில் வந்தவர். ஏபிவிபியில் இருந்தாலும் இவர் மாடலிங்லாம் பண்ணியிருக்காரு. இவர் லா படிச்சிருக்காரு, ஜெர்மனில் எம்பிஏ ஏதோ படிச்சிருக்காரு. பட் ஃபுல் டைம் பாலிட்டிஷியன், யங் ஏஜ்லேயே இப்போ மேயரெல்லாம் வந்திருக்காரு. அவருடைய தலைமைக்கு இது அவருக்கு 3வது டேர்ம். 14, 19 5 வருஷம் இருந்தார். அப்புறம் 19ல் ஒரு 3 நாள் இருந்தார். அப்புறம் டெப்டி சிஎம்மாக இருந்தார். இப்போ சிஎம் ஆகிட்டார். ஃபட்னாவிஸோட சவால்னு நீங்கள் கேட்குறீங்க. ஒன்று, நிர்வாக ரீதியிலானது, இலவசங்களை சமாளிக்கிறது பெரிய கஷ்டம். நிதி 5-7 லட்சத்துக்கு மேலே நிதி நெருக்கடியில் மாநிலம் தள்ளாடி கொண்டிருக்கிறது. எல்லா அரசியல்வாதிகளுமே 2 நாக்கு இருக்கும். தேர்தலுக்கு முன்னால் ஒரு நாக்கு, தேர்தலுக்கு பிறகு ஒரு நாக்குன்னு. அந்த நாக்கு இப்போ தேர்தலுக்கு பிந்தின நாக்கு இனிமேல் விளையாட ஆரம்பிக்கும். இது அவருக்கு இருக்கக்கூடிய நிர்வாக ரீதியாக இருக்கக்கூடிய சவால். அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா, ஃபட்னாவிஸ் மகாராஷ்டிராவில் பலமாக கால் ஊன்றுவது மோடிக்கு கண்டிப்பாக ஒரு த்ரெட், மிகப்பெரிய த்ரெட். ஏன்னா கடந்த 10 ஆண்டுகளில் மோடி தனக்கு காம்படிட்டர் அகில இந்திய அளவில் பிஜேபிக்குள்ளே யாருமே வராமல் பார்த்துக்கிட்டார். சரியாக ஓராண்டுக்கு முன்பு, போன டிசம்பர் 3ஆம் தேதி மத்திய பிரதேஷில் பிரமாதமாக ஜெயிச்சு வந்த பிறகு அவங்க என்ன பண்ணாங்க, கிளியராக சௌஹான், சிவராஜ் சிங் சௌஹான், இவரை விட செல்வாக்கு மிக்க தலைவர், அவரை ஓரம் கட்டிட்டு மோகன் யாதவ்னு ஒருத்தர் கொண்டு வந்தாங்க. இவரை மத்திய அரசு சென்ட்ரல் பாலிடிக்ஸ்க்கு கூப்பிட்டுக்கிட்டாங்க. இவரை ஃபட்னாவிஸ், சௌஹான். நான் அந்த மாதிரி ஃபட்னாவிஸை பண்ண முடியாது. ஏன்னா கடந்த முறையே 2022ல் பிஜேபியை, ஷிண்டேவை உடச்சி சிவசேனாவில் வெளியில் வரும்போது 105 பேர் இருக்க பிஜேபி இல்லாமல் ஷிண்டேவை உட்கார வச்சது காரணம் தனக்கு காம்படிட்டராக வந்துடக்கூடாதுன்றது தான். ஆனால் அப்போ மோடிக்கு 303 இருந்து அதை செய்ய முடிஞ்சது. இப்போ மோடிக்கு 240 தான் இருக்குது. அப்போ ஆர்எஸ்எஸ் ஒத்துக்குச்சு, இப்போ ஒத்துக்காது. ஆனால் ஒரு அளவுக்கு மேலே ஃபட்னாவிஸ் மகாராஷ்டிராவில் கால் ஊன்றுவது. ஏன்னா ரிச்சஸ்ட் ஸ்டேட் குஜராத்தில் மோடி செகண்ட் ரிச்சஸ்ட் ஸ்டேட்டில் 13 வருஷம் சிஎம்மாக இருந்தது தான் டெல்லியில் அத்வானியையும் வாஜ்பாயும் நகர்த்திக்கிட்டு பிஎம்மாக உதவுச்சு. ஸோ தான் அத்வானிக்கும் வாஜ்பாய்க்கும் செய்ததே தனக்கு இன்னொருத்தன் செய்வான்ற புரிதல் அவருக்கு, மோடிக்கு கண்டிப்பாக உண்டு. அதனால தான் அவர் 2022ல் 105 பிஜேபி எம்எல்ஏ இருந்தும் 41 பேருக்கு ஷிண்டே எம்எல்ஏ வாக்கினாங்க. அவ்வளோ பெருந்தன்மையானவங்க கிடையாது பிஜேபி. அருணாச்சல் பிரதேசில் பிஜேபிக்கு ஒரு எம்எல்ஏ, 41 எம்எல்ஏ எதிர்கட்சியும் சுயேட்சைகளும். அந்த 49 பேரை விலைக்கு வாங்கி இந்த ஒருத்தம் சிஎம் ஆன கதெல்லாம் நடந்திருக்கு.
அப்படி இருக்கும்போது மேண்டேட் வந்து பிஜேபிக்கு தான், மக்கள் பிஜேபிக்கு தான் ஓட்டு போட்டாங்க. 2014லையும் போட்டாங்க, 19லையும் போட்டாங்க, 24லையும் போட்டாங்க. 19ல் அவங்க 105 சீட்டு கொடுத்தாங்க பிஜேபிக்கு. சிவசேனாக்கு 56 அலையன்ஸ் வச்சு ஜெயிச்சாங்க. ஆனால் இவங்க பிரச்சனையால உத்தவ் தாக்கரே சிஎம் ஆகிறத பிஜேபி அனுமதிக்காததால மக்கள் தீர்ப்புக்கு எதிராக உத்தவ் தாக்கரே போய் காங்கிரஸோடையும் என்சிபியோடையும் சேர்ந்தார். 3 ஆண்டுகள் இருந்தாங்க. அதுக்கு பிறகு கவுத்துட்டு வரும்போது ஷிண்டேவை கூட்டின்னு வந்து மோடி சிஎம் ஆக்கினதுக்கு காரணம் ஃபட்னாவிஸ் வரக்கூடாது. ஆனால் இன்னைக்கு நிலைமை வேற. இன்னைக்கு ஃபட்னாவிஸ் மோடி நினைத்தாலும் அமித்ஷா நினைத்தாலும் ஓரம் கட்ட முடியாது. ஏன்னா 303 240 ஆயிருக்கு. ப்ளஸ் ஆர்எஸ்எஸ் வந்து இப்போ வந்து கை ஓங்கிடுச்சு. ஸோ ஃபட்னாவிஸும் அவங்க சிஎம் ஆக்கிறத தடுக்க முடியாது. ஆனால் சிஎம் ஆன பிறகு ஃபட்னாவிஸ்க்கு அவங்க என்ன குடைச்சல் கொடுக்க போகிறாங்க? ரொம்ப அதிகமான ஒரு புகழ் அவருக்கு ஃபட்னாவிஸுக்கு கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அது மோடிக்கு வந்து ஒரு பெரிய த்ரெட்டுன்றது மோடி பக்தர்களுக்கு தெரியும். ஸோ இதை வந்து அவர் எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறாரு? ஆர்எஸ்எஸ் பேக்கப் இருக்குது அவருக்கு. பட் ஸ்டில் மோடியோட காம்படிட்டராக தான் வராத மாதிரியான ஒரு சூழல் வருது. நலத்திட்டங்கள் நிறைய அவர் செயல்படுத்துறாரு, நல்ல கவர்மெண்ட் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அப்படிதான் அவர் விரும்புவார். எனி சிஎம் அப்படிதான் விரும்புவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவரோட கிரேஸ் ஏறும். சரி, மோடி கோச்சுப்பாருன்னு ஒரு மோசமான நிர்வாகத்தை கொடுக்க முடியாது. அப்படி யாராலையும் பண்ண முடியாது. ஸோ இனிமேல் தான் ஆக்சுவல் பாலிடிக்ஸ் இருக்குது. ஃபட்னாவிஸோட த்ரெட்டு வந்து மோடி கிட்டேருந்து வருது, உள்ளேருந்து வெளியிலேருந்து வரல. காங்கிரஸோ என்சிபியோ அவரை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க தேர் டவுன் அண்ட் அண்டர். இன்னும் 5 வருஷம் போது தான் எலெக்ஷன். கரெக்டாக அசம்பிளிக்கு 5 மாதம் முன்னால் தான் பார்லிமெண்ட் வரப்போகுது. ஃபுல் 5 இயர்ஸ் ஃபட்னாவிஸ் கிட்ட இருக்குது. ஐ திங்க் நம்ம பிஜேபியோட எதிர்காலத்தை பற்றி பேசும்போது, மோடி 3.0 பற்றி பேசும்போது, அடுத்த எலெக்ஷனை பற்றி பேசும்போது நாம் மறுக்காமல் பேச வேண்டிய ஒரு கேரக்டர் தேவேந்திர ஃபட்னாவிஸ். இப்போது ஷிண்டே ஒரு மாதிரி கோபமாக இருந்தார், அவரை சமாதானப்படுத்துகிறாங்க. ஃபட்னவிஸ் வந்து டெபுட்டி சிஎம்மாக இருந்தார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும். அவரை சிஎம் ஆக்கணும் அப்படின்ற அந்த முயற்சி, இப்போ ஃபட்னவிஸ் மறுபடியும் அவரோட அந்த மீண்டெழுகிற அந்த விஷயம், இதுக்கு பின்னாடிலாம் ஆர்எஸ்எஸ் இருக்கா, இல்லை இது மோடி ஷாவினுடைய திட்டமாக பார்க்குறீங்களா? இல்லை, ஆர்எஸ்எஸோட ரோலை வந்து யாருமே குறைச்சி மதிப்பிட முடியாது. பார்லிமெண்ட்டில் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் முட்டிக்கிச்சு. ஆர்எஸ்எஸ் நம்பி நாங்கள் இல்லைன்னு பிஜேபி தலைவர் நட்டாவே சொன்னார். ஆர்எஸ்எஸ் மகாராஷ்டிராலலாம் வேலையே செய்யலை, அதோட பலனை அனுபவிச்சாங்க. தோத்தாங்க, 48 சீட்டில் 31 சீட்டு தோத்தாங்க பிஜேபி. அண்ட் எலெக்ஷன் முடிஞ்ச உடனேயே சுதாரிச்சுக்கிட்டாங்க. ஆங்கிலத்தில் சொன்னால் தே புல்ட் அப் தர் சாக்ஸ். ஆர்எஸ்எஸும் புரிஞ்சுக்கிச்சு, பிஜேபியும் புரிஞ்சுக்கிச்சு. குறிப்பாக ஆர்எஸ்எஸ் புரிந்து கொண்டது. நம்ம ஒர்க் பண்ணலன்னா மாநிலம் கையை விட்டு போச்சுன்னா நம்ம பிடிக்க முடியாது, அது 29 நமக்கு காட்டுன்றதுக்காக என்ன வேணால் செய்யலான்னு முடிவு பண்ணும்போது தான் முதல்ல அவங்க ஸ்ட்ராட்டஜிக்காக என்ன பண்ணால், கஜானாவை திறந்து விடு, இலவசங்கள் அள்ளி விடு. ரேவடி கல்ச்சர்னு நக்கல் பண்ணுற மோடி நலத்திட்ட உதவிகளை இப்போ முகத்தை கொண்டு போய் எங்கே வைத்துக் கொள்வார்? 2.5 கோடி பெண்களுக்கு வந்து மாதம் 1500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறையா ஸ்கீம்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த 5 வருஷத்து, இந்த 5 மாதத்தில். ஸோ இதெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு வந்து ப்ளஸ் கேஸ்ட் இஷ்யூவை வந்து ரிசர்வேஷன் கேஸ்ட் சர்வேன்னு ராகுல் காந்தி பேசுகிறது அங்கெல்லாம் பூமரேங் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் பிஜேபியோட மாபெரும் வெற்றி சாத்தியமாகி இருக்கிறது. ஃபட்னாவிஸ் அங்கே முதலமைச்சர் ஆகாமல் யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா உள்ளூர்லேயே அவருக்கு அவ்வளோ செல்வாக்கு இருக்குது. இந்த 10 நாள் ஏன் கவர்மெண்ட் ஃபார்மேஷனில் டிலேன்னா பர்பஸ்ஃபுல்லாக அமித்ஷாவும் மோடியும் பண்ணது. அது ஷிண்டேவை காரணம் காமிச்சு மோடி அமித்ஷா இவர்கிட்ட ஃபட்னாவிஸ்க்கு பாரு அங்கே கேட்குறான், இப்படி கேட்குறான், அப்படி கேட்குறான். ஆக்சுவலாக அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஃபட்னாவிஸை சிஎம் ஆகிறத காலம் தாழ்த்துவதற்கு தான் மோடியும் அமித்ஷாவும் எதிர்கட்சிகளை கூப்பிட்டு 3 ரவுண்டு 4 ரவுண்டு பேசினாங்க. அதுக்கு அவசியமே கிடையாது. அது செஞ்சதுக்கான காரணம் ஃபட்னாவிஸுக்கு எதிராக அந்த கட்சிகளுக்குள்ள ஏதாவது வலுவான பிஜேபியால் ஒதுக்கி தள்ள முடியாத எதிர்ப்புகள் வருமா என்றவர்கள் எதிர்பார்த்தார்கள். எதுவுமே வரல. ஸோ இந்த இதில் வந்து இது வந்து ஃபட்னாவிஸோட பிஜேபி ஜெயிச்சதை மோடி அமித்ஷா விரும்பலாங்க. ஆனால் ஃபட்னாவிஸ் வளர்ச்சியை சத்தியமாக மோடி விரும்ப மாட்டார். வரும் நாட்களில் வந்து அது வேறு மாதிரியான பிரச்சனைகளை உண்டாக்கலாம். ஏன்னா இன்றைக்கி பிஜேபி சிஎம்ஸ் எல்லாருலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத் பாப்புலாரிட்டியில் நம்பர் 1 இருக்கிறார். நல்லதோ கெட்டதோ எதையோ பண்ணிக்கணும். ஆனால் அவரோட பாப்புலாரிட்டி இப்போ குறைஞ்சிருக்கு இந்த 6 மாதத்தில். அவர் வந்து ஏடா கூடமாக பேசுகிற மாதிரியான சீனெல்லாம் இல்லை. 2வது இதுதான் முதல் எதுன்னா ஃபட்னாவிஸ் ஒரு பவர்ஃபுல் சிஎம். பிஜேபியோட கிட்டத்தட்ட 17 மாநிலங்கள் ஆட்சியில் இருக்காங்க. ஃபட்னாவிஸ் மாதிரி ஒரு பவர்ஃபுல் சிஎம் அவங்களுக்கு கிடையாது. யோகி ஆதித்யநாத் வந்து அந்த யூபிக்குள்ளே மட்டும்தான், பேன் இண்டியா அப்பீல் கிடையாது. வேற இவருக்கு பேன் இண்டியா அப்பீல் இருக்குது. அவர் ஒரு நல்ல ஒரு கௌபாய் ஸ்டைலில் லைஃப் அவர் ரன் பண்ணாருனாலும் அவருடைய பேட்டிகள், புகைப்படங்கள், ஒரு அதாவது வந்து ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான தலைவராக அவர் இருக்கார். இதை மோடி விரும்ப மாட்டார். ஆனால் மோடி வந்து ஒவ்வொரு முறையும் ஃபட்னவிஸை தன்னோட நண்பர்னு சொல்கிறாரு. சமீபத்திய ட்வீட்டில் கூட என் நண்பருக்கு வாழ்த்துக்கள், அவர் வந்து மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறாருன்னு வாழ்த்து சொல்கிறாரு.
ஃபட்னவிஸுடைய அம்மா வந்து மோடிக்கும் ஃபட்னவிஸுக்குமான அந்த உறவுன்றது ஒரு நெருங்கிய நட்பாகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சமீபத்தில் பேட்டி கொடுத்திருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒருத்தரை மோடி எதிரியாக ஏன் நினைக்கணும்? அதுதான் நான் இப்ப சொன்னேன். குஜராத்ல 13 வருடங்கள் இருக்கும்போது எவ்வளவு தூரம் என்ட்ரன்ஸ் ஆனாரு மோடி. பணம் நெறைய கிடைக்கும். இப்ப ரிச்சஸ்ட் ஸ்டேட்னா 1 மணி நேரத்துல 2000 கோடி, 3000 கோடி உங்களால திரட்ட முடியும். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு உங்க கையில வந்து ரிசோர்ஸஸ் இருக்கும். அண்ட் டெல்லியில மோடிய சேலஞ்ச் பண்ணணும்னா ரிசோர்ஸஸ் நெறைய வேணும். அதான் சொன்னேன். அத்வானிக்கும், வாஜ்பாய்க்கும் மோடி என்ன பண்ணாரோ, அத மோடிக்கு கண்டிப்பாக ஃபட்னாவிஸ் செய்வார். இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் டைம். ஆனா கட்கரியாலையும், சௌகானாலையும் செய்ய முடியாதத ஃபட்னவிஸால செய்ய முடியும். ஏன் செய்ய முடியும்னா, கவர்ன்மெண்ட் கையில இருக்கு. இது நல்ல கேள்வி. கட்கரிக்கு வந்து இப்ப சென்ட்ரல் கேபினெட் தான். சௌஹானுக்கிட்ட அதனால தான் 3ஆவது தடவை மத்திய பிரதேச சிஎம் உட்கார வைக்க முடியல. த மினிட் யூ பிகம் சிஎம், ஞாபகம் வச்சுக்கோங்க, 10,000 யானையோட பலம் இருக்கும். என்னதான் மோடி நினைச்சாலும் அது ஒரு யூனியன் டெரிட்டரி கிடையாது. மகாராஷ்டிரா. அங்க வந்து ஃபட்னாவிஸ் அவரோட கை ஓங்கும். அந்த மாதிரி ஓங்கும்போது தான் அவர் மோடிக்கு சேலஞ்சரா வரப்போறாரு என்ற அந்த கருத்தோட்டம் வலுப்படுறது. பாருங்க, வெளிப்படையாவே பேசுவோம். ஃபட்னாவிஸ் முதலமைச்சராக பொறுப்பேற்பது மோடிக்கும் அமித்ஷாவுக்கும், குறிப்பாக மோடிக்கு ஒரு புலியை கரைத்திருக்கும் வயிற்றில். ஏனெனில் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் பொறுத்து அவங்க எலெக்ஷனுக்கு போகும்போது மோடியோட வயதும் கூடும்பொழுது, பிரச்சனைகளும் வரும்போது, பிஜேபிக்குள்ள ஆல்டர்னேட்டிவ் ஃபேஸா இது வரைக்கும் அவங்க ஒரு பிராமினை முன்னிறுத்தினதில்லை. வாஜ்பாய்க்கும் அத்வானிக்கும் ரெட்டையர்களாக இருந்தாங்க. கட்சியை வளர்த்தது அத்வானி. ஆனால் பதவியேற்புன்னு வரும்போது வாஜ்பாய்க்கு தான் கொடுத்தாங்க. ஏன்னா ஆர்எஸ்எஸ் ஒரு பிராமணரை தான் விரும்பும். ஆனால் அந்த ரெக்கார்டை மோடி அடித்து உடச்சி இன்னைக்கு ஓபிசி பிஎம்மா இத்தனை ஆண்டுகள் இருக்காரு. இது ஒரு அடுத்த கட்டத்துக்கு அவரால் போக முடியாது. மோடி அன்பாப்புலர் ஆகிற டைம் பாப்புலர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ பிஜேபியோட ஒரு முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்டர் மோடி who is going to lead the பிஜேபி? யாருமே நிரந்தரம் இல்லை, எதுவுமே நிரந்தரம் இல்லை, யாருமே நிரந்தரம் இல்லை இல்லையா? கரெக்ட். 10 வருஷம் நீங்கள் ஆண்டுட்டீங்க. யாருமே ஒரு காம்படிட்டரே இல்லாமல் எல்லாரையும் அடக்கிட்டாரு, அல்லது அவங்களே செத்துட்டாங்க. இப்போ சௌஹானெல்லாம் நேஷனல் பாலிடிக்ஸ் கூப்பிட்டாச்சு. ஆதித்யநாத்தை ஒரு மாதிரி யூபிக்குள்ளேயே கன்ஃபைன் பண்ணியாச்சு. ஆனால் அவருக்கு பேன் இண்டியா அப்பீலே இல்லை. அவருக்கு போட்டியாளர்களாக டெல்லியில் இருந்த தலைவர்கள்லாம் இறந்து போயிட்டாங்க. சுஷ்மா ஸ்வராஜ், அருண் ஜேட்லி, எல்லாம் அவங்கெல்லாம் போயிட்டாங்க. செத்து போனவங்க சுஷ்மா ஸ்வராஜ், அருண் ஜேட்லி எல்லாம். ஸோ அவருக்கு இன்னைக்கு காம்படிட்டரே பிஜேபிக்குள்ள இல்லை. இதை பிஜேபி விரும்பாது. 2வது, ஒரு பிராமின் பிஎம் ஆகிறத தான் ஆர்எஸ்எஸ் மறுபடியும் விரும்பும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, வாஜ்பாய்க்கு பிறகு அவங்களுக்கு லீட் பண்ண கிடைச்ச ஆள் ஒரு ஓபிசி, பிராமின் கிடையாது. அண்ட் ஆர்எஸ்எஸ் பீங் ஃபண்டமெண்டலி அது ஒரு பிராமினிக்கல் ஆர்கனைசேஷன். இந்துத்துவான்னு அதை சொன்னாங்கன்னாலும், அத்வானியும் வாஜ்பாயும் 1980களில் 90களில் கட்சியை வளர்த்து ரத யாத்திரை போய் அத்வானி எல்லாம் பண்ணும்போது, அதிகாரம் வரும்போது யாருக்கிட்ட கொடுத்தாங்க? வாஜ்பாய்கிட்ட தான் கொடுத்தாங்க. அத்வானி வந்து இஸ் நாட் அ பிராமின், அவர் பனியா, சிந்திக்கார். அவர் வாஜ்பாயோட காலம் முடிஞ்சு அவர் போகும்போது கரெக்டாக அவங்களால வந்து அத்வானி வேணான்னு முடிவு பண்ண பிறகு வேறு வழி இல்லாமல் மோடியை புஷ் பண்ணாங்க. மோடியும் தன்னை தகவமைச்சுக்கிட்டார் அதுக்கு ஏற்ற மாதிரி. இன்னைக்கு மோடிக்கான காம்படிட்டர் யாரு? கண்டிப்பாக அது ஆர்எஸ்எஸ் தேடும். அவங்க அடுத்த 1000 வருஷத்துக்கு யோசிக்கிறவன். அந்த இடத்துக்கு யாரும் வராமல் இது வரைக்கும் 10 வருஷமாக மோடி பார்த்துக்கிட்டாரு. இனிமே முடியாது. எழுதி வச்சுக்கோங்க, ஃபட்னாவிஸோட வருகை வந்து இந்த லாங்கர் ரன் வில் பி அ த்ரெட் டு மோடி. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். லாங்கர் ரன்ல ஃபட்னாவிஸோட இன்றைய மாபெரும் வெற்றி என்பது மோடிக்கு மிகப்பெரிய நெருக்கடியை உண்டாக்கும். மோடிக்கான மிகப்பெரிய சவாலாக ஃபட்னாவிஸ் உருவெடுத்தால் அதில் ஆச்சரியப்பட எதுவுமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் மோடிக்கு அமைஞ்ச மாதிரி ஒரு டீம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராஜ்நாத் சிங் அப்போ வந்து நேஷனல் பிரசிடெண்டாக இருந்தார். அமித்ஷா வந்து குஜராத்ல இருந்து டெல்லிக்கு வர ஆரம்பிச்சாரு. ஒரு பக்காவான டீம், இன்க்ளூடிங் அவர் எதிர்த்த தலைவர்கள் சுஷ்மா ஸ்வராஜ் உள்ளிட்ட பல பேரும் கூட மோடிக்கு ஒரு சப்போர்ட்டிவா அந்த டைம்ல இருந்தாங்க, அவர் எமர்ஜ் ஆகும் பொழுது. ஆனா ஃபட்னவிஸுக்கு அப்படியான டீமோ அந்த மாதிரியான விஷயமும் இன்னைக்கு வரைக்கும் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் இல்லை. சிஎம் ஆன பிறகு சரி, நீங்கள் குஜராத்துக்கு உள்ளே போகும்போது மோடிக்கு என்னங்க இருந்தது? உருவாக்குனாரு. அப்போ ஃபண்ட்ஸுக்கு வந்து அவங்க பிரமோத் மகாஜனை தான் தாண்டி இருக்கணும், டிபெண்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் பிரமோத் மகாஜனை நம்பாமல் அதானியை வளர்த்தாரு, அம்பானியை வளர்த்தாரு. எஸ்பெஷலி அதானியை வளர்த்தாரு குஜராத்தில். ஸோ தன்னோட விழுதுகளை தானே அவர் உருவாக்கி கொண்டார் மோடி. அதே தான் ஃபட்னாவிஸ்க்கும் பொருந்தும். இது அடுத்த 1 வருடம் குரூஷியல் ஆனது. வெறும் டெல்லியிலேருந்து ஹைகமாண்ட் சொல்கிறத கேட்டு தலையாட்ட போகிறாரா, அல்லது அவர் மொல்லமாக இண்டிவிஜுவல் பேஸை ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறாரான்னு நம்ம பார்க்கணும். நான் பார்ப்பது என்னென்னா, இந்த வெற்றி பிஜேபிக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும், சியர் லீடர்ஸாக அவங்க மாறினாலும், அவங்களுடைய தலைவர், பிரதான தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி இந்த வெற்றியை தட்டும் இவருக்கு வந்த யாருக்கு ஃபட்னாவிஸுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு மாபெரும் வெற்றியை வந்து கண்டிப்பாக மோடி லாங் டேர்மில் ரசிக்க மாட்டார். இப்போ வேற வழியில் அதனால் அமைதியாக இருக்கிறார். மேபி ஷிண்டேவும் அஜித் பவாரும் குலைச்சல்கள் கொடுக்கல வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களோ? பண்ண முடியாது. ஏன்னா நம்பர்ஸ் பிஜேபி பக்கம் தெளிவாக இருக்குது. இப்போ 148 பேர், 145 இஸ் தி மேஜிக் மார்க். 288 நம்பர்ஸ், 145 மினிமம் நம்பர்ஸ். பிஜேபி கிட்ட 132 இருக்குது.
132 இருக்குது. அதனால் இவ்வளோ சுலபமாக வந்து நீங்கள் அந்த 1000 1000 வேலைலாம் பண்ணவும் முடியாது. ஃபட்னாவிஸை நகர்த்தவும் முடியாது. நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ் வந்து குரூஷியல். எப்படின்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் அசம்பிளி கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் தான் வரும். பார்லிமெண்ட் ஜூன்னா, ஏப்ரல் மேனா, அசம்பிளி மே மாதம் நவம்பரில் வரப்போகுது. ஸோ அங்கே ஐ திங்க் அவர் வில் என்ட்ரன்ஸ் தான் எனக்கு தோணுது. அவர் என்ட்ரன்ஸ் பண்ண முடியல, காலை ஊன முடியலன்னா அவர் வேஸ்ட்டு. இவங்க வந்து மற்ற மந்திரிங்க கிட்ட காட்டின வேலையெல்லாம் அங்கே காட்ட முடியாது. ஏன்னா ஃபட்னாவிஸோட உண்மையான ஸ்ட்ரென்த் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்எஸ்எஸ். ப்ளஸ் அவருக்கு ஒரு திறமை இருக்குது. அந்த திறமையை நான் குறைச்சி மதிப்பிடல. ஆனால் அவருடைய பலத்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறீங்கன்னா, நம்பர் 1 ஆர்எஸ்எஸ் பேக்கப், நம்பர் 2 இஸ் அ பிராமின், நம்பர் 3 அவர்கிட்ட வந்து ஒரு கவர்மெண்ட் வரப்போகுது, ஃபுல் ஃப்ளெஜ்டு கவர்மெண்ட் வரப்போகுது. ஸோ இது 3ஐயும் தாண்டி அவரை காலி பண்ணணும்னா, பொலிட்டிக்கலி காலி பண்ணணும், நியூட்ரலைஸ் பண்ணணும்னு பிரைம் மினிஸ்டர் மோடியோ அமித்ஷாவும் நினச்சாங்கன்னா அது அவ்வளவு சுலபம் அல்ல. ஆனால் இவங்க அலோவ் பண்ணவும் மாட்டாங்க. அவருக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்தில் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இது வரும் நாட்களில் தான் நமக்கு நல்லா தெரியும். இப்போ ஒன்றுமே அதை பேச முடியாது. இப்போ 2 பேரும் அவங்க எல்லைக்குள்ளே இருப்பாங்க. மற்ற மாநிலங்களில் 17 மாநிலங்களில் பிஜேபி ஆட்சி பண்ணுறதுக்கும் மகாராஷ்டிராவில் ஆட்சி பண்ணுறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா, கிவன் அ சாய்ஸ், மோடியும் அமித்ஷாவும் மகாராஷ்டிரா எதிர்கட்சிங்கிட்டே போனாலும் பரவாயில்ல, நட்டா வந்து இவர் ஃபட்னாவிஸ் வர வேண்டாம் தான் விரும்பியிருப்பாங்க. பட் இன்றைக்கி அதை பேச முடியாது, ஏன்னா கையை மீறி போயிடுச்சு. சார், இந்தியாவில் நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ மகாராஷ்டிராவும் முக்கியமாக பேசிகிட்டு இருக்கோம். மகாராஷ்டிரா சிஎம் பற்றி தமிழ்நாட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த சிஎம் வந்து மேபி மோடியோட சேலஞ்சாக இருப்பாருன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு பேசுவதற்கான முக்கியத்துவம் என்ன? மகாராஷ்டிராவே எல்லாரும் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக கருதுறாங்க. நல்ல கேள்வி இது. யூபிக்கு அடுத்து லார்ஜஸ்ட் லோக்சபா சீட்ஸ் அங்கே தான். யூபியில் 80னா மகாராஷ்டிராவில் 48. ப்ளஸ் இந்தியாஸ் பிஸ்னஸ் கேபிட்டல். அந்த மாதிரி காலங்காலமாக அது வந்து அப்படி தான் வந்திருக்கு. இந்தியாவோட டாப் பிஸ்னஸ் பீப்புள், அம்பானி, அதானிஸ் எல்லாருமே அங்கே தான் உங்களுக்கு இருக்காங்க. ஸோ அந்த மாநிலத்தை கண்ட்ரோல் பண்ணுற ஒருத்தர் கண்டிப்பாக, அதுவும் இண்டிவிஜுவலாக பர்சனாலிட்டி உள்ள ஒருத்தர் மோடிக்கு சேலஞ்சராக வரதுக்கான வாய்ப்பு உண்டுன்றது தான் மகாராஷ்டிரா எலெக்ஷனில் நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டியது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அருணாச்சல் பிரதேஷில் ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு மொத்தம் 42 சீட்டு, 41 எம்எல்ஏ எதிர்கட்சியாக இருந்தவனை விலைக்கு வாங்கி இந்த ஒரு உறுப்பினர் இருக்க பிஜேபி அங்கே மந்திரி சபை அமைச்சான். அந்த அளவுக்கு பெருந்தன்மை கொண்ட மோடி மகாராஷ்டிராவில் 105 சீட்டு, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. அவங்கள விட்டுட்டு மற்ற 3 பேர் காங்கிரஸ், என்சிபி, சிவசேனா சேர்ந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறத 3 வருஷம் அலோவ் பண்ணார். சரி, அதுக்கு பிறகு கவுத்துட்டு சிவசேனா உடச்சி எடுக்கும்போது 41 பேர் சிவசேனாவுக்கு, பிஜேபிக்கு அப்பயும் 105. அவன் தானே சிஎம், அவங்க தானே சிஎம் இருக்கணும். அப்போ ஏன் ஒரு ஷிண்டே கிட்ட கொடுத்தாரு மோடி? அவ்வளோ பெருந்தன்மையா? ஷிண்டே இல்லாமல் வேறு யாராவது XYZ இருந்ததா ஆட்சியில் உட்காந்துருப்பாங்க. அப்போ என்ன காரணம்? அதே காரணம் தான், தனக்கு சேலஞ்சர் வந்துடக்கூடாது. அப்போ நீங்கள் கேட்கலாம், இப்பயும் ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா அப்போ 303 இருந்தது, மோடிக்கு மரியாதை இருந்தது. இப்போ 240 இருக்கிறதுனாலையும், ரெண்டாவது ஆர்எஸ்எஸோட கை ஓங்கி இருக்கிறதாலையும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. நவ் இனிமே ஃபட்னாவிஸ் நாளைக்கு சிஎம் ஆன பிறகு, இன்னைக்கு இப்போ சிஎம் ஆகிடுவார், சிஎம் ஆன பிறகு அவர் கவர்மெண்ட்டில் அதிகாரிகளை போடுறது ப்ளஸ் பொலிட்டிக்கலாக அவரோட செல்வாக்கு ஒரு கட்டத்தை தாண்டி வளராமல் மோடியும் அமித்ஷாவும் என்ஷூர் பண்ணுவாங்க. 13 வருஷம் குஜராத்தில் மோடி என்னெல்லாம் பண்ணாரோ அத்வானிக்கும் வாஜ்பாய்க்கும், அதையே மோடிக்கு பண்ணுறதுக்கு ஃபட்னாவிஸால் முடியும். ஆனால் அன்னைக்கு அவங்கக்கிட்ட பவர் இல்லை, அவங்க எதிர்கட்சியாக இருந்தாங்க. அத்வானியும் வாஜ்பாய் உடல்நலம் குன்றியிருந்தார். மன்மோகன் சிங் 10 வருஷம் பவரில் இருந்தாலும் அத்வானி மேலே மேலே கீழே போனார். சரியான நேரத்தில் மேலே வந்தார் மோடி. 2008 நவம்பர் 26 மும்பை தாக்குதல் அப்போல்லாம் 3 நாள் பொறுத்து நார்மல்சி வந்தோன்னே அங்கே போய் பார்வையிட போகிறார். வேறு எந்த மாநில முதலமைச்சரும் போல, இவர் போகிறார் பார்வையிடுறதுக்கு. அந்த அளவுக்கு தனக்கு தானே அவர் அசெப்ட் பண்ணிக்கிட்டார். அப்பவே ஒரு பிஎம்மா நம்ம அப்பயே ஒரு பிஎம்மா 2008லேருந்தே கட்டமைக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த மாதிரி இப்போ யாராவது வரதை மோடி விரும்புவார். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, யூ ஒன்ட் அலோவ் ஈவன் a blade of a grass to grow at his feet. உடனே மாத்திடுறாங்கல்ல. இப்போ சிவராஜ் சௌஹானை ஏன் மாத்துறாங்க? ஒரு சேலஞ்சர். ஈவன் மோடி இருந்தார். யோகியை வந்து தொட முடியல, ஏன்னா யோகியோட கம்பல்ஷன்ஸ் வேற. ஆனா யோகியா யூபிக்குள்ள பாக்ஸ் பண்ணிட்டாரு. யோகிக்கு வந்து ஆல் இண்டியா லெவல்ல அக்செப்டன்ஸ் கிடையாது. ஆனா ஃபட்னாவிஸ்க்கு கண்டிப்பா இருக்கும். இன்னொன்னு பிராமின். ஆர்எஸ்எஸ் உடைய நெடுங்கனவு டெல்லியில வாஜ்பாய்க்கு பிறகு ஒரு பிராமின் பிஎம்மா வர முடியல. மோடி ஓபிசி தான். ஸோ ஃபட்னாவிஸ் இஸ் அ பிராமின். நீங்க அத்வானியும் வாஜ்பாயும் சேர்ந்து பிஜேபியை வளர்க்குறாங்க. வாஜ்பாயை விட அத்வானியோட ரோல் அதிகம். ரத யாத்திரை, மசூதி அடிச்சது எல்லாத்திலுமே. ஆனா பிஎம்னு வரும்போது யாரை கொடுத்தாங்க? வாஜ்பாய் தான் கொடுத்தாங்க. அதுக்கு வந்து கூட்டணி கட்சிகள் ஒத்துக்கலாம், இந்த கதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மெயின் என்னன்னா வாஜ்பாய் இஸ் அ பிராமின். நவ் பேசிக்கலி இட்ஸ் அ பிராமணிக்கல் ஆர்கனைசேஷன். ஆர்எஸ்எஸ் பிராமணிக்கல் இன்ட்ரெஸ்ட்டை தூக்கி நிறுத்துறதும் பிராமணிய நலன்களை முன்னெடுத்துட்டு போகிறதும் தான் ஆர்எஸ்எஸோட ஒரே வேலை. அவங்க எப்படிங்க வந்து
நரேந்திர மோடியை வந்து காலத்துக்கும் அலோவ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் நரேந்திர மோடிக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வரும். அது ஆல் லைக்லிஹுட் ஃபட்னாவிஸாக தான் இருக்க முடியும். அதுவும் அவர் சிஎம் ஆயிட்டாருன்னா தன்னை பொலிட்டிக்கலி நல்ல யங்ஸ்டர் இது பண்ணிப்பாருன்ற காரணத்தால தான் அமித்ஷா மோடி அவரை 2019-24 காலகட்டத்தில் 3 வருஷம் பவரில் இராமல் வச்சுருந்தாங்க. முதல் 3 நாள் இருந்துட்டு கவுந்தார், அது வேற. அதுக்கு பிறகு 22ல் வந்தப்பையும் அவரை டெப்டி சிஎம் ஆக்குனதுக்கெல்லாம் காரணம் தனக்கு சேலஞ்சர் வந்துருக்கும். அப்போ அவர் தயங்க வேற செஞ்சார், நான் ஆகலைன்னு. ஏன்னா இந்த டைனமிக்ஸ் அவருக்கு தெரியுது. இவங்க வந்து 303 வச்சிருக்க பிஜேபியும் மோடியும் அமித்ஷாவும் அவர்கள் ராட்சசர்கள், தன் கதையை முடித்து விடுவார்கள் அவருக்கு நன்றாக தெரியும். ஆனால் இந்த முறை வந்து அவர்களால் வந்து இவரை ஃபட்னாவிஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃபட்னாவிஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வேற ஒருத்தர் சிஎம் ஆக்க முடியாது. பிகாஸ் ஆர்எஸ்எஸ் அலோவ் பண்ணாது. ஐ திங்க் மோடியோட 10 ஆண்டு கால தேசிய அரசியலில் மோடி விஸ்வரூபம் எடுத்து 10 ஆண்டுகள் தாண்டி 11வது ஆண்டில் அவர் சென்று கொண்டிருக்கிறார். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் மோடியோட பிஎம் ஆன பிறகு அவருடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு சேலஞ்சர் இன்னைக்கு உருவாகி இருக்கிறார். இன்றைக்கு ஃபட்னாவிஸோட பதவியேற்பு விழாவை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், நரேந்திர மோடிக்கு ஒரு சேலஞ்சர் இன்றைக்கு உருவாகி இருக்கிறார். ஸோ ஆனால் ஓரளவு நம்ம பார்க்கும் பொழுது இப்போ ஃபட்னவிஸ் வந்து மும்பையிலிருந்து டெல்லிக்கு போகக்கூடிய இந்த ரூட் அது எப்படி இருக்க போகுது? ஏன்னா வந்து மோடிக்கு வரும்பொழுது ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டமோ இல்லை வந்து காங்கிரஸ் மேலே பெரிய அதிருப்தியோ இருந்தது. ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரியான அதிருப்தி எதுவுமே இல்லை. அப்போ மோடியை ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிற அந்த தாட்டே வராத அளவுக்கு தானே இல்லை. நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு மன்மோகன் சிங்கோட மோசமான ஆட்சி குறிப்பாக 2009-14 வந்து முள்ள மோடியை முன்னிறுத்தி கொண்டு போச்சு. இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்து மக்கள் மிடில் கிளாஸ் மத்தியில் அந்த அளவுக்கு வெறுப்பு மோடி கவர்மெண்ட் மேலே இல்லை. அதனால தான் திரும்ப ஜெயிக்கிறாங்க. ரெண்டாவது, ஹிந்துத்வாவோட ஹார்ட்கோர் ஹிந்துத்வாவோட பிரதிநிதியாக இன்னைக்கு மோடி தான் இருந்துகிட்டு இருக்காரு. இதெல்லாம் இன்னைக்கு நிலைமை. நான் உங்களுக்கு சொல்கிறது 29 எலக்ட்ரல் கேலண்டரில் மகாராஷ்டிராவுக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் ஜஸ்ட் 5 months தான் டிஃப்ரென்ஸ். ஜஸ்ட் 5 months தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. முதல்ல பார்லிமெண்ட் வரும், அப்புறம் அசம்பிளி வந்துடும். நவ் இந்த 5 வருஷத்தில் மோடி மே பிகம் அன்பாப்புலர். சி, அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் மோடி ஹஸ் டு ஸ்டெப் டவுன். முன்னாள் பிரதமர் என்பது நிரந்தரமானது மனோஜ். பிரதமர் என்பது தற்காலிகமானது. நம்ம பீட்டர் அல்ஃபோன்ஸ் தான் சொல்லுவார் 93-94 அசம்பிளியில் பேசும்போது சொல்லுவார், முன்னாள் முதல்வர் முன்னாள் எம்எல்ஏன்றதான் நிரந்தரம். ஜெயலலிதா ஆணவத்தின் உச்சத்தில் ஆடும்போது சொல்லுவார் பீட்டர் அல்ஃபோன்ஸ், முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் எம்எல்ஏ என்பது தான் நிரந்தரம், முன்னாள் எம்பி தான் நிரந்தரம், முதலமைச்சர் எம்எல்ஏ எம்பி என்பது தற்காலிகமானது. அது மோடிக்கும் பொருந்தும். ஒரு நாள் மோடி வந்து பதவியிலேருந்து இறங்கி ஆகணும். அது 29லையா அதுக்கு முன்னாலேயா பின்னாலேயான்றதான். நான் அந்த நேரத்தில் கண்டிப்பாக ஃபட்னாவிஸ் வில் பி அ பவர்ஃபுல் கண்டென்டராக இருப்பார். அதுக்கு வயது ஒரு பக்கம் இருக்குது, அவருடைய சமூகம் அவர்கிட்ட ஒன்று இருக்குது. ஆர்எஸ்எஸ் உடைய குணாம்சத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு பிராமின் மோடியை ரீப்ளேஸ் பண்ணுறது தான் அவங்க விரும்புவாங்க. இப்போ வேறு வழி இல்லாமல் அவங்க சகிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து மோடி வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் வாராது போல் வந்த மாமணி அவர் டெலிவரி பண்ணுறாரு. ஆனால் என்ன தான் இருந்தாலும் ஒரு வாஜ்பாய் இருக்கும்போது பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு இருந்த அந்த ஒரு மகிழ்ச்சி, ஒரு தன்னிறைவு, மோடி இருக்கும்போது அவர் அஜெண்டாவை நிறைவேற்றினா கூட ஒரு பிராமின் பிஎம்மாக இருந்தால் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கேண்டிடேட்டாக அதில் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, ரஜினி பாஷையில் சொன்னால் மகிழ்ச்சி, ஒரு நான் பிராமின் இருந்தால் அவங்களுக்கு இருக்காது. திஸ் இஸ் த ஃபேக்ட். அத்வானியை அவங்க எப்படி நடத்துனாங்கன்றது தெரியும். நவ் ஃபட்னாவிஸ்க்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ், அவர் ஒரு பிராமின், அவருக்கு ஆர்எஸ்எஸ் பேக்கப் இருக்குது, ப்ளஸ் அவர் பவர்ஃபுல் ஸ்டேட்டோட ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்கார். நிச்சயமாக அவர் வந்து அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் மோடிக்கு காம்படிட்டர் ஆவார். நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியுது. அன்னைக்கு வந்து 2004-14 ஒரு கடுமையான அதிருப்தி மோடி மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருந்தது. அப்போ ஊழல் தலைவிரிச்சு ஆடிச்சு. அப்போ அதை மதவாதம் இட்டு நிரப்பிச்சு. அப்போ வந்து ஒரு ரோட் மேப் இருந்தது. அப்போ அதை வந்து தனிப்பட்ட 10 வருஷம் அங்கே சிஎம்மாக 13 வருஷம் இருந்ததால் அதை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஒரு பிம்பத்தை உருவாக்குனார். வளர்ச்சி நாயகன் ஒரு பிம்பத்தை உருவாக்கி தான் வந்து உட்காந்தார். மசூதியை இடிப்பேன், தெருவா போய் கடப்பாறை ஏற்ற போய் மசூதியை இடிப்பேன், பொது சிவில் சட்டம் 370 பற்றி கூட பேசலை. வளர்ச்சி நாயகன் வந்தார். குஜராத் மாடல்னு வந்தார். ஆனால் 2024 கடப்பாறை ஏற்ற போய் மசூதி ஒவ்வொரு மசூதியும் இடிக்கிற லெவலுக்கு தான் மோடியோட பிரச்சாரம் இருந்தது. அவர் கலந்து கொண்ட 160 கூட்டங்களில் கிட்டத்தட்ட 110 கூட்டங்களுக்கு மேலே முஸ்லீம்களை மறைமுகமாகவோ நேரடியாகவோ சாடி விமர்சனம் செய்து ஏகடியம் செய்து தான் அவர் பிரச்சாரத்தை நடத்தினார். நவ் ஃபட்னாவிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்குறது இந்த ட்ராவல் ஜேர்னி ஃப்ரம் பாம்பே டு டெல்லி எப்படி இருக்குன்றீங்க. இந்த 5 வருஷம் இருக்குது, இன்னும் 4.5 வருஷம் இருக்குது. இந்த ஜேர்னின்றது வந்து அவர் திறமையாக மகாராஷ்டிராவை ரன் பண்ணார், இந்துத்துவ அஜெண்டாவை இன்னும் ஃபுல்ஃபில் பண்ணுறாருன்னா ஆட்டோமேட்டிக்காக மோடிக்கான சாய்ஸ்
2029 பேசப்படும், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப ஒரு இன்னெவிட்டபிள் காம்படிட்டரா ஃபட்னாவிஸ் உருவாவார். நான் மறுபடியும் சொல்றேன், மோடியோட இந்த 10.5 ஆண்டு கால ஆட்சியில் 10 வருஷம் முடிஞ்சு 11 வருஷத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறார், நடைபோட்டு கொண்டிருக்கிறார் மோடி அவர்கள். இன்றைக்கு டெவலப்மெண்ட் ஃபட்னாவிஸ் அவர்கள் சிஎம் ஆவது மோடியின் அரசியல் வாழ்க்கை ஒரு முக்கியமான திருப்பு முனை என்று நான் பார்க்கிறேன். ஏன்னா எஸ், தேர் இஸ் அ காம்படிட்டர் ஆர் சேலஞ்சர் has arrived. இவ்வளவு நாளா மோடி முடிவெடுத்துக்கிட்டு இருந்தாரு, இன்னைக்கு மோடி ஒரு பேக் சைடு முக்கியமான விஷயங்களை கூட மோடி முடிவெடுக்கலாம். ஆனா மோடிக்கு மாற்றாக ஒரு தலைவர் மெல்ல மெல்ல பிஜேபியில் உருவாகி கொண்டிருக்கிறார். ஆர்எஸ்எஸ் ஒருபோதும் மோடியை நிரந்தரமாக, யாரையுமே நிரந்தரமாக இருக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அதுவும் மோடியை வந்து அவங்க நகர்த்தியே தான் தீர்வாங்க. இது வரைக்கும் நகர்த்தாமல் இருக்கிறதுக்கு காரணம் டீனா ஃபேக்டர், தேர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ்ன்றது. கண்டிப்பாக ஃபட்னாவிஸ் வந்து அந்த இடத்தை இட்டு நிரப்புவார். இப்போதைக்கு ஒன்றும் நடக்காது. நான் சொல்றது 29 மனசில் வச்சு சொல்கிறேன். ஸ்டில் 4.5 years இருக்குது. 29 எலெக்ஷன்ஸுக்கு போகும்போது அதுக்கு முன்னால் எவ்வளவு நிகழ்வுகள் இருக்கலாம். நிச்சயமாக வந்து பிஜேபிக்குள்ள ஃபட்னாவிஸ் ஒரு மிகப்பெரிய தலைவர், மோடிக்கான காம்படிட்டராக, வலுவான தலைவராக ஃபட்னாவிஸ் உருவாகி கொண்டிருக்கிறார். அதுதான் இன்றைய பதவியேற்பில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்று நான் நம்புகிறேன். கண்டிப்பா சார், என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களையும் நேரத்தையும் பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி மனோஜ்.